வாத்தியாரே. கூட்டத்தை பூரா வேட்டி விட்டுட்டு இந்த பாட்டை ஒன்று யார் படைச்சனா? உருகி அப்படி பாடுறேன் வாத்தியாரே, கூட்டம் போயிட்டாங்கன்னு. உருகி புலந்ததே ரெண்டா போச்சாடா. ஆனால் எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு அரக்கனை நான் பார்க்கலடா. இவன் அரக்கனா, இவனை மானாமதுரை பேக்கரிகிட்ட படுத்து கிடப்பானே டெய்லி அவனாடா. சரி விடு, அரக்கன்னு ஏற்றுக்கிறவன். என்ன பண்றேன்? வேலையை நான் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கடா. பாண்டா தம்பி இல்ல, பெரிய நீங்க வேற நீக்குற மாதிரி என்ன என்னடா அது, நாரை நின்றது மாதிரி அந்த மாதிரி. அதை கிஸ்டிங் பண்ணி விடு. கருப்பு எதாவது செய்யலாமா? அதை பார்த்தானே எனக்கு யானை கதை தானே ஞாபகம். ஏழை ஏழை போட அதை அது மாதிரி செய்யலான்னா என்னைய வந்து செய்கிறேன். அம்மா 1000 ஜம்புரி ஆட்டுற மேட்ச் யாரு தொலைஞ்சு வச்சு தேடி வந்திருக்காரு. யாரா என்னை கண்டுக்கவே இல்லை. அம்மா அடிச்சு பிடிச்சா நீ என்னத்தா ஏத்தா எதுவும் குடும்ப பிரச்சனையா? கோயிலுக்கு வந்தீங்களா? நீங்கள் எந்த ஊரில் ஓம் சக்திக்கு போனவங்க வந்துட்டாங்களா என்னடா? ஏத்தா அரியரி நமஜுவாயே. தம்பி தம்பி பாண்டா இங்கே பாருப்பா போண்டா. குருவே நமஜுவாய, குருலிங்க நமஜுவாய. இது ஊரை எந்த ஊர் பாரு, ஊர் மாதிரி வந்துருச்சுல்ல. என்ன ஊர்னா வேலை கிடையாதுப்பா, அது தாசிலாரு. முந்திவி தொந்திவி நாயகனே, எப்ப முருகனுக்கு முத்தவனே. என்னடா சுத்திக்கிட்டு அங்கிட்டு போகுது அந்த பாப்பா? அவர் யார் முன்னாடி போனவர்? ஏதா எந்தூருவ கோயில் மாதிரி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனை தந்த முகம் அடங்கி தந்த முகம் பெனே வைத்தோனே பிரிஜாலி வகனே. எந்தித்தக்கர பொன்றாக்கை நவனங்கி அருவா புடியருவா ஆர்ப்பரிக்கிங்கி நாட்டு வீச்சருவா. சந்தன மரக்கதவு எங்க அரிப்பின் துதி ஓடும் ரெட்ட கதவுடா. பாக்கு மரக்கதவு என் 18ஆம் படியா ஆடுற தேக்கு மரச்சங்கதவு. சந்தன பொட்டி கதவு என் ஜாம்பிராணி வாசக்காரே விளையாடும் தரும விளைச்ச செல்ல கதவுடா. என் கருப்பனை நான் வணங்கி அந்த கலிஜேரி கம்மாயா என் கிழவனுக்கு உடமரந்தான் படுக்க. 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தல. என்னைய நாடூராம் பேரு வாங்க வச்சு எங்கலிஜரி காளி முனியனை நான் வணங்கி இந்த கோவானூர் மண்ணை காத்து கொண்டிருக்கும் நொண்டி சோனையாவன் நான் வணங்கி உன் பாதம் தஞ்சம் என்று கிழக்கே கீநாடு போய் எங்க ஜோனையாவுக்கு எந்த மாடுடா சொந்த மாடு? இந்த கோவானூர் ஆதிக்கிழவே 5 வரட்டுக்கு மாடுவாங்க. எந்த கடையில் இந்த சோனையா கண்டு வளருது?
கிழக்க போய் கிடையில இறங்கும் போது கிழவன் காலடியில் நின்றுச்சுடா இந்த ஜோனையா வளர்ப்பு கண்ட புடிச்சு வந்து இந்த கோவானூர் மண்ணுல காவாறுதுடா நம்ம மாடு. அப்ப கிழவன் சொன்னாராம், இது பேரு போன அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம். அப்போ ஊரு மக்க மாடு விளையாடலைன்னா இந்த சிவகங்கை சீமை கோவானூருக்கு ஈன வந்து சேர்ந்துரும்னு ஊரு மக்க வர மறுக்க. அப்ப கிழவே ஒத்த கைத்துல அலங்காநல்லூருக்கு மாடு கொண்டு போறாரு. அப்ப கிழவி சொல்லி அழுதுச்சான், மாலையிட்ட என் மன்னவர் ஒத்தையில மாடு கொண்டு போறாரு. இந்த மாட்டு மேல எந்த ஜாமிடா கூட போக போற. அப்ப வலது கொம்புள்ள சோனையாவும் இடது கொம்புள்ள கருப்பனும் துமுள்ள முனியனும் நிக்கிறான். அப்ப கிளவி கிட்ட கிளவன் சொன்னாராம், பயப்படாதடி கிளவி, இந்த கோவானூர் சோனையா மாடு புடிவட்டு போச்சுன்னா இந்த உசுர வீடு கொண்டு வரமாட்டேன்னு சொன்னாராம். வெட்டு பறியுது அலங்காநல்லூர்ல, வெட்டு பறியுது. இந்த சோனையா மாடு 1000 மாட்டுல நடுமாடா நிக்குது. கிழவே பஜிதாங்காம கிருகிருத்து நிக்கிறார் இந்த சோனையா மாடோட. அப்ப நம்ம கிழவே சொன்னாராம், ஐயா இது சிவகங்கை சீமை, நான் சிவகங்கை பக்கத்துல உள்ள கோவானூர் கிராமம் ஐயா. இது சோனையா கோயில் மாடு. இந்த மாட்டோட என்னைய தவிர என் சாமிய தவிர யாரும் இல்லை. வாடிய தாண்டுது இந்த கோவானூர் சோனையா மாடு வலது கொம்ப ஜாக்கிது, இடுப்ப முறுக்குது. எங்க கிழவே வளர்த்த மாடு இடது கொம்ப ஜாக்கிது. அப்ப புடியாரெல்லாம் மாட்டை பிடிக்க வட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியாரேன் சொன்னானா, ஆத்தாடி ஆத்தா, இந்த கோவானூர் சோனையா மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா பொழந்து நிக்குதுடா. இது பொல்லா போய சாமி மாடுடா. அன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் இந்த மண்ணுல எந்த மாடு என் சோனையாவுக்கு பேரெடுத்து கொடுக்குதுடா. கோவானூர் மண்ணுல மாந்தோப்பு கரையா எப்போ நடுக்கம்மாயில கலுங்க வெட்டி என் கருப்பனுக்கு எந்த கலங்குடா நீந்தி வர போறேன். என்ன அரைக்க எந்த வந்துட்டேன் சாமி, அந்த அரைக்க மேனாப்பா. ஏலே என்ன ஆகும்னா மாலையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. டே குறிவாக்கு வந்தேன் சாமி. ஆண் குறியா பெண் குறியா? ஊடு குறி. இதுக்கு தானே போன மேடையில் விபூதியை போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சேன். நீங்க இதை பார்த்து அது அழகு கோயில் வசனம்டா. இங்க எதுக்கு பேசுறீங்க? அப்பே தெரியும்டா. அங்கிட்டு என்ன நடக்குதுப்பா கும்பாஜியம்மா? பதினெட்டு படிகரும் 56 தேசத்துல எந்த கதவும் அடைக்கலடா இன்ன வர. ஆமா, ஆனா 88ஆம் படியாம் கதவு ஏன் அடைச்சிருக்கு? 18 நாடர்களையும் படிக்கட்டாக்குனதுனால 18ஆம் படியான்னு பேரு வச்ச எங்க வாட்டேன். ஓ உங்க வாட்டேன். ஆட நொப்பம் நொப்பம்
தம்பி உடுக்கு போனாலும் பரவாயில்ல 3 கட்டை வச்சிருக்கேன் ஒரே அடிதான். சரி சரி போறாங்க. மானாமரம் ரயில்வே கடை தாண்ட மாட்டடா நொப்பம். ஏல இது என்னடா ஏப்பா எவனாவது விபூதியில் சுடம் போடுவானா? கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம இது பிடிக்கும், ஆனால் பவராக இருக்கும். அதி நலையில் ஆமாம் சாமி அதுதான். இல்லை ஆதி நாளையும் தானே சொன்னேன் ஆனந்து. என்னடா டவுன் பஸ் கீர் மாதிரி. அதி நலையில் மாந்தோப்பு உங்க கிராமத்தில் கிளவி உடையில ஒன்றும் நீ சொல்ல விடல தீய கூட பொருதி விடுது. சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப கிளவே விடியக்காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு. 5 மணிக்கு எந்திரிச்சுக்கான லேசாக பதவதப்பு கொடுத்துருக்கோம் அது இல்லையா? என்ன எந்திரிச்சுன்னா ஊன்னு சொல்லு. சரி கோமணத்தை கட்டி. சரி ஓம். ஆமாம் அது வேற. வயக்காட்டுக்கு மம்பட்டி கொண்டு போறாரு. சரி உழுத உடனே உங்க கிளவே வரப்பு வெட்டேன். இப்போத்தான் கோடா இங்கே செருப்புட்டு அடி வர போறேன். அவனை பிடிக்கிறவனுக்கு 200 வரப்புதே வெட்டுவாங்க. அப்புறம் என்ன உங்க அப்பத்தால ஒதுக்கி போட்டு வெட்டுவாங்க? யாராவே தம்பி சொல்லி வர்றத பூரா ஊன்னு சொல்லு. சரி சரி. பரப்பு வட்டம் போது கருணாகம் படையெடுத்து நிக்குது. ஓம். ஆனந்து மூக்கிட்ட அடிச்சு போய் அப்புறம். சரி சரி சரி. கிளவி வயக்காட்டுக்கு சோறு கொண்டு போறா. சோறு கொண்டு சரி போயிருக்கா. உனக்கு ஒரு காது மிஷினை மாத்தணும். மீனாட்சி மிஷினாட்சி பத்தி இல்லை, எந்த வசனமும் தெரியல, குட்டாம்போக்கில் அடிக்கிறானடா. சோறு கொண்டு போயிருக்கா. சரி கிழவனுக்கு சோறு கொண்டு போகும்போது கிழவன் கட்டின கோமணத்தை காணோம். காத்து எதுவும் அடிச்சிருக்குமோ இல்ல காத்து அடிச்சாச்சா இல்ல அவரா சொல்லிக்கிறாரு, அவரா மண்டையா அடிக்கிறாரு. கிழவி மடையில குளிக்கிறா. அந்த கிழவை இடையில வாக்குறியா இல்லையா? என்னதே செஞ்சாங்க? சான்றது நல்லது. உங்க கிழவி பெத்தவில்ல இனி 21. 20 சொன்ன இடையில எங்கிட்டு பாஞ்சிருக்குமோ? 21 ஊன்னு சொல்ல. அந்த காலத்துல அப்படித்தானே பார்த்தாங்க. ஆமா ஆமா 21. 21 உள்ளவத்த கிளவி இன்னும் பத்தலைன்னு கிழவங்கிட்ட கேட்கிறா. கிழவே அப்ப சொன்னானா எனக்கு இப்ப அவனுக்கு அந்த காசை கொடுத்து விட்டு அடி போடு. ஒரு மாசம் இப்ப முருகா செருப்பு இருந்தா 2 கொடுப்பா பூசா. இவனை தேனை கொல்ல போறேன் இப்ப பாரு. அப்ப கிழவேன்னு சொன்னாராம். என்ன சொன்னாரு? கருது பரியட்டும். அப்புறம் நான் விருத நான் தான் கூட நீங்க இந்த ராகமசெல்லாம் முழுத்து. சரி சரி. அது வேற என்ன சொன்னோம்னா சம்பளம் கொடுக்க மாட்டேன். சரி ஐயா ஒன்று அதை நிறுத்துங்க, இல்லைன்னா இதை நிறுத்திடுங்க. உள்ள 2 மங்க. ஆமா சாமி ஆமா சாமி. அது உன்னுடையதங்க. பொண்டாட்டிடா எனக்கு. இப்பதான் குடும்ப சண்டை இழுத்து விட்டு போடாங்கி. பொண்டாட்டியா? ஆமாங்க 2 பொண்டாட்டி. அண்ணன் நல்ல ஏத்தான் நடந்து ஏன் நடந்து அவசரமா ஏன் ஓடி வாத்தா சின்ன நல்ல நடந்து ஒளிப்பான அதில் வைடா சிங்கார ஏன் உள்ள நடந்து கொதக்கார தங்கமுத்தா ஆடி வந்து ஓடாங்கி உண்மை சொல்ல வேணும் மத்தா. நீ எதுக்கு பாடுன? நீ எதுக்கு ஆடினப்ப? அருள் பிடிச்சிச்சுரா. அருள் பிடிச்சி அந்த சூடு பிடிச்சிச்சா? ஏன்டா பொம்பளை எங்கடா? பொம்பளை பிள்ளை பொண்டாட்டி எங்க?
ஒண்ணுக்கு வருதுண்டா. ரோஜா பூ சேல நல்ல கட்டி வரா கட்டி வாரா கட்டி வரா கட்டி வாரா என் தங்கரதான் அவர் தான் லாட்ஜ் ரூம் பாய். ஆனா ஓம் பொண்டாட்டின்ட்டு அவர் வராரு. ஆளுக்கு ஒரு நாளைக்கு விளங்கிடுவான். தம்பி ரெட்டை சாட்டை ஒன்று வாங்கி ஒன்று உரிச்சிருவேன். என் ரோஜா பூ ஆத்தா சேலக்காரி 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 ரோட்டு மேல இந்த புள்ள போகையில அட ரோஜாப்பு சேலக்காரி அட ரோட்டில தான் இந்த பிள்ளை போகையில என் வழி மறிச்சா அன்னை முனிவன் தொடர்ந்தேன் தொடர்ந்தா என் ஏழரையும் என் மூணரையும் என் ரோட்டு மேல என் ராஜா தீவி தண்ணி குடம் எடுத்து நீ போகையில வழிமறைச்சா ஆத்தா அண்ணே முனி என் மாண்டவனும் உன்னை புடிச்சுட்டானா நான் ஜெரியக்க ஆத்தா ஓடி வரேன் ஓடி வா. வாடா ஓடன்னா அந்த 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 எத்து புள்ள அத்து புள்ள சாமி சாமி அவர் சாமியை கோடாங்கி நீ ஏப்பா மரியாதை கொடுத்தாத்தே கோடாங்கி புடுக்க கடிப்பாரு. இது உடுக்கு அடிப்பாரு உடுக்கு. இல்லை நீங்கள் பேய் வரட்ட வந்த மாதிரி தெரியலையே. ஏதோ பியூட்டி பார்லர் கொண்டு வந்து ஹேரை அலசுற மாதிரி கொண்டு வந்துருக்கீங்களே. ஏலே எந்த ஊரோட பொம்பளை எப்படி பேயாடி வந்த மயிரை பிடுங்கி சாமி இப்படித்தான் தெரிஞ்சு ஒரு வாரமா நான் ஒன்றும் பண்ண முடியல. அந்த அம்மா ஏன் ஹேருக்குள்ளேயே சிரிக்கிறாங்க? ஏறு சிரிப்பா யாரு எனக்கு எனக்கு தெரியலத்தா 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 எடுத்துரைக்க கூடாங்கிட்ட வேணும் அத்தா. அத்தா நீ யார்த்தா எனக்கு தெரியலையே. 3 காசு முண்டா பாடி தொலைடா. 3 காசு முட்டைனா வட்டிக்கு ரோம்பளையா இருப்பா. 3 காசை விட்டுருக்காள். ஏலே என்ன நினைச்சா தம்பி ஒரு அளவு தான் பாண்டி முடியை அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு அறைவேன். 3 காசு நான் ஒரு முண்டை ஏத்தா அதுக்கு அடிக்கிறாங்க ஒரு அவங்க ஏத்தா 3 காசு முண்டைண்ணா நீ 2 காசா யாருப்பா சொல்லுங்க. இதாங்க என் பொண்டாட்டி. இதே என் பொண்டாட்டி. ஓன் பொண்டாட்டின்ட்டு அண்ட மாட்டியே ப்ரோ. புருஷன் கந்து இருந்தா விட்டு வாங்கிறா யாராவே. கந்து இருந்தா விட்டுறதுக்கு நக்கு இருக்க நாடத்துக்கு வர ஏத்த உன் பேரு என்ன உன் ஊரு என்ன என் ராஜாத்தி என் சொல்ல வேணும் எனக்கு இந்த நேரம் கட்டுன கொட்ட ஒண்ணும் அதை கட்டிக்கா கையுக்கு காவல் இல்லை. சித்திர பூமியெல்லாம் ஏன் சுத்தமா சந்தத்தை பார்க்கவில்லை. ஜக்கம்மா நீ சொல்லம்மா நீ கொண்ட வாழ்க்கைக்கு பேர் என்னம்மா சொல்ல வார்த்தைக்கு விரதமா சந்தன காட்டுக்கு ஜக்கம்மா நீ வரம்மா. ஒத்த கல்லு மூக்குத்தியா என் ஒத்தையில வரவலே நீ வாப்பியா. அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா அடி ஒத்தையில போறவளே நீ வப்பியா. அடி ஆத்தூரு சந்தையில முகுத்தியா நான் வெள்ளியில வாங்கி தரேன் நீ வாப்பியா. அட ஆத்தூரு சந்தையில மூக்குத்தியா நான் வெள்ளியில வாங்கி வந்தேன் மூக்குத்தியா. அவங்களே கேமராவிலே எடுக்கும்போது சிறுசா தெரியுதான். இவன் யாராவன் அவனா நிப்பாட்டிக்கிறாங்க. என் தம்பி இப்படி கூட வந்து கவட்டுக்குள்ள உட்காரையாப்பா வெளிச்சம் தெரியாது. ஆத்தா உன் பேர் என்ன சடக்குன்னு சொல்லு. கரலை கவனிச்சு பார்த்தா ஆத்தா பாடிக்கிட்டே இரு. என் பேர் என்ன? பாடிக்கிட்டே இருக்குது. நான் எஸ்பிபி கிடையாதுதா பேர் ஐயோ. நான் எஃப்எம். உன் தொண்டைய பார்த்தா அப்படித்தான்டா இருக்கு. நான் நல்லா கேட்டு விளக்கப்பையன் மயவலை. என் பேர் என்ன தெரியுமா? உன் பேரை சொல்லு தாமி. இருளாயி. அதான் இவர் இருளப்பண்ணா என் பேர் உரலப்பேன். அவன் பேர் கடப்பாறை மிருதங்காரன் பேர் ராடு. இவன் ஸ்க்ரூ டிரைவர் அவன் போல்ட்டு. தம்பி ஏத்தா உனக்கு என்ன வேணும் ஆத்தா எது வேணும் என்ன வேணும் எது வேணும் எனக்கு உனக்கு வேணும் மத்தா. இருளாய் மேல வந்து என்னத்தான் வேணும்? எனக்கு என்ன தெரியுமா வேணும்? ஆ எனக்கு கொற்று வேணும். எனக்கு சுத்து வேணும். எனக்கு இப்போ சுருட்டு. பேய் கிடையாதப்பா பாருக்காரன் பொண்டாட்டி ஏய் டெய்லி கொண்டு போய் கொடுத்து அந்த பழக்கத்தை கொண்டு வச்சாங்க. உன் புரிஞ்சன் பாருக்காரன் தானே. பாருக்காரனா மிருதங்காரனா? ஏய் ஆளுக்கு ஒரு பொம்பளையோட கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நாங்க பப்புன்னு என்னடா செய்யறது? எங்கிட்டு திரும்பினாலும் மிதப்பு கட்டியா மிதக்குறாங்க. அஜக்தா
இனிமேல் அவன் சொந்த பொண்டாட்டியை கொண்டு வந்தே நாடகம் ஆடணும். நாம் முடிவு பண்ணிட்டேன், ஆனந்த வர்ற வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் பண்ணலாம். அத்தா கோட்டு உனக்கு நானும் வாங்கி தரேன், என்ன சரக்கு எனக்கு தெரியலத்தா. அதான் அந்த சரக்கு பேரை நீனே சொல்லிட்டேன்னா கடை திறந்தவனே ஜெயிலுக்குள்ள போயிடுவேன். என்னத்தான் வேணும்? என்ன வேணும் தெரியுமா? ஆ, பக்காடி லெமன் ரெகுலர் அதே சாப்பிடுவீங்களா? உண்மையிலே உண்மையிலே பால்காரன் பண்றாரு பக்காடி லெமன் அப்பத்தே மாட வராது. பகடி லெமன் பக்காடி லெமன் உடக்கு வாங்கி தரேன், வாங்கி தரேன். அதான் சைடிஸுக்கு எதை சும்புவீங்க? இல்ல சைடிஸுக்கு என்ன கறின்னு சிக்கன் எனக்கு 100 வேணும். பிராயல் கடைக்காரன்னு புழங்கிருக்கேன். அந்த சிக்கன் கரெக்டாக சொல்கிறாரு, ஒரு மட்டன் ஒரு காடை அந்த மாதிரி சொல்லலை. அண்ணா சொல்லிட்டு ஏத்தா மசுரை காய போறியா? அந்த பொம்பளை ஆளு ஒன்று முன்னாடி வரணும். இந்த மேடைக்கு பாவம் தான் எங்கள் அப்பங்க எங்கள் அன்னைங்கெல்லாம் அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்குல்ல. அடுத்த வருஷம் நான் முடிவு பண்ணிட்டேனே, மேடை இது கிடையாது, அங்கே நடிப்பேன். அப்படியே புளிதிரியே விழுந்து உருண்டுட்டு கிழக்க வாத்து ஓடிடுவேன். என்ன ஒரு மாதிரியா மண்டி ஓடுது, என்ன தாங்க ஒரு ரூபாய் தொலைச்சு விட்டியா? நீங்க தான் சாமி பார்த்து இது பண்ணி விடணும். எங்க சிக்கனு பக்காடி லெமன் வாங்கி தாரே. என் செல்ல மக அத்தா வேற என்னத்தான் வேணும்? வேற முருங்கக்காய் நேந்திரம் பழம் எதுவும் பார்க்குறியா? என் சரத்துக்கு மாதிரி கட்டிக்கிட எனக்கு புருஷன் வேணும். கட்டிக்கிற புருஷன் அப்படியா? எல்லாரும் வரிசையை வாங்கப்பா. சீட்டு குளிக்கு பார்ப்போம், யாருக்கு விழுகுதோ தவணை முறையில் எடுத்துகிட்டு போவோம். வாரச்சீட்டு மாதிரி வாரம் கட்டிக்கிங்க. ஏத்தா எல்லாம் வாங்கி தரேன் உனக்கு. வேற யாரு பிடிச்சா உன்னைய? சோமே. ஐயது மானாமதுரை பழைய நண்பன் சலூனு கடை வச்சுருந்தேன். சோமே, ஆமாம் தெரியுமா தெரியாதா? சோமே மயந்தே போய் விட்டேன் பாவம். எங்கள் ஊருக்கு சோமந்தே வருவாப்புல. சோமை எனக்கு தெரியாமல் எப்படி? சோமனா நீ சிரிக்காத கண்டாலி உள்ள மசத்தை பூரா மூடி சிரிக்கிறது சக்காலத்தி ஊருக்கு தெரியாதோ? அந்த எத்த பொருள் ஈயா எதா சோமனை எப்படி கொண்டு வரது? நெஞ்சலும் போதே கொண்டு வர முடியும். சோமை வேணா நியூஸ் அலுன்னு ஒருத்தன் கொண்ட டீ கல்ல இருக்கேன் என் நண்பன். அவனை வரைச்சனே மெட்ராஸ் வெட்டிடுவேன். சோம்பு ஏத்தா வாங்கி தரேன், இதை கொண்டு வாப்பா. இந்த ஆட்டை கொண்டு விட்டு அடுத்த ஆட்டை கொண்டு வா. இது கெடா. அந்த இது எட்டையாவரம் புருவை ஏற்றிட்டு வாடா. அவ என்ன குளத்தில் வர்றாளோ? ராசாத்தி என் உசுறு என்னது இல்லை. அண்ணன் நடந்து வெள்ளி நல்ல குடம் எடுத்து இந்த கையில சூத்து குத்தலாம். ஏமாண்டா புரிஞ்சேன். அந்த சிலுவர் தட்டில் வெட்டி புரிய மயிர் மலை. இந்த இதே ரெண்டாம் முண்டாட்டி 3 வருஷமா இப்படி தம்பி அந்த பிள்ளைங்க நீங்க நெருங்கல சிப்பிங்களா விளையாடுறீங்க. ரெவடி முண்டாடா அவன். சிவகங்கை மாவட்டத்தில் உன்னை வெண்ணெய் எடுத்து போய் பாடவா மதினி நமத்தோட வாரே பருப்பு கடைஞ்சு திங்கலமா எவ்வளோந்தா. அவனை போச்சுற ஒரே கராட்டடியா அடிச்சு இந்த பாட்டுக்கு அவனை அது மதினிக்கு ரங்குன்னு அடிப்பாங்களா? அப்படித்தானே ஆடுது. இத்துண்டு முத்தத்தில் இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் முத்தத்தில் கஷ்டம் இருக்கா? முத்தத்தில் இஷ்டம் இருக்கா இல்ல இங்கிலீஷ் முத்தத்தில் கஷ்டம் இருக்கா? தம்பி நாங்க இங்க முக்கிட்டு பாடுவோம், நீங்க குளிர் காய்றீங்களோ? இலவமா என்ன கையத்தான் விட்டா என்ன? நீ பிடிச்ச ஒளியில் அந்த பிள்ளைக்கு குளிப்புன்னு விழுந்திருக்கும் போல.
புல்லு கட்டும் தூக்கிக்கிட்டும் போறவன் போல ஒரு 2 நாளா என்ன நீ ஏத்தி பார்க்கல. அந்த ஐயா வீட்டு போக சொல்றான். ஏதாவது ஒரு அசம்பாதம் ஆகி போச்சுன்னா சிமெண்ட்ரா தெரியாது உனக்கு என்ன உத்தாட்டம் போடுற ஒப்பம் வேணே. உனக்கெல்லாம் 1985 இன்ச்சுன்னு இங்கு அவங்க இப்படி ஆம்பல நல்லா இருக்காப்பா. இப்படி எந்த கோடாங்க பார்த்துருக்கியா? கிழக்கேரியா கோடாங்க இப்படித்தான் இருப்பாங்க. இப்போ பாரு உனக்காக போறேன். பாடுறா அவர்கிட்ட என்னடா பேசி பாடு பாடு. அவருக்காக பாடுறேன். ஒடித்தா வந்திருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்தா தெடித்தா வந்திருப்பேன் தெரியலையே முன்னாடி பருத்தி எடுக்கையில என்ன பல நாளா பார்த்த மச்சான் ஒட்டி இருக்கையில ஓடி வந்தாலாகாதா சிங்கினா சிங்கி அடிய சிறுஜானத்தி மஞ்சி வளைஞ்சி கும்மி அடிய அரியாரியா விஜய் கமான் எவ்வளோ முத தம்பி கையை பிடிங்க. நீங்க கையை பிடிச்சி போயிடுறீங்க. நாளை பண்ண நாடத்துக்கு நாளில் நக்கி தம்பி அதை விடுங்க தம்பி. பர்த்டே பேபி அது. அத்தா நீ மண்டி ஓடுத்தா. எதுக்கு மாமா மண்டியோட என்ன பண்ணனா? இன்னைக்கு வீட்டில் ஆள் இல்லை. வண்டி ஓடுத்தா. புது சுடிதார் என்ன மயிர் ஓட்டு புரோட்டாக்கு மாவு உடைஞ்ச மாதிரி பிணைஞ்சிக்கிட்டு இருக்க. ஒரு எடுத்து கொடு, நாடகத்துக்கு வரணும்டா. எதை சொன்னீங்க? துணி 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 சொல்றாரு. அந்த ஹேரை நீக்குங்க ப்ரோ. டல்லு விளிக்க அதுக்குள்ள நரைச்சிருச்சுடா. எவன் பார்த்த வேலை அது? ஐயோ நிறைய இருக்கு மாமா. 19 வயசு பிள்ளைக்கு நரைச்சிருச்சுன்னா அப்போ உலகம் அவ்வளோதான். எனக்கு தான் நரைச்சிருச்சு பாதுகாத்தி மாலை. அதுக்கு வந்து என்னன்னா அதிகாலையில் வெறும் வயிற்றுல சொட்டு நீர் பாசனமா வெறும் வயிற்றுல என்ன பண்ணணும்னா வெறும் வயிற்றுல செருப்பு விட்டு அடிச்சிங்கன்னா எதை இதுதான் கப்ளிங்க. தம்பி ஓவரா சிரிக்கக்கூடாது. ஊராட்டு பிள்ளை. பக்குனி வாடி பக்காச்சபடி லக்காடி நான் பரம்பரையா போனாங்கடி பக்காடி பக்குனி வாடி பக்காச்சபடி லக்காடி பரம்பரையா போனாங்கடி பக்காடி கொக்க முடிச்சு அந்த முடிக்கு அது கண்ணை மறைக்க போது மைக்கில் மண்டை டங்குன்னு அடிக்க போகுது. அத்தா நீ யாரு சாமி? எனக்கு தெரியலடா தங்கம் வயிறான் யாரு? உன்னை எங்கனே பார்த்துருக்கேன். நான் ஓடுனேன் அன்னைக்கு கரவுல இருந்து. அதே ஓத்தா மயனே நீ தானடா என்ன குடி. ஓத்தான்னு சொல்கிறா. மெட்ராஸ்டா. மெட்ராஸ் குடுவாஞ்சேரியா தாம்பரமா? என்ன சொல்ற? தாம்பரமா? நான் வந்து மாம்பழம். ஆமாம் மாம்பழம் இருக்குடா மெட்ராஸில். என்னடா எதுக்கு எடுத்தாலும் எமோஷன் ஆகுறியா? ஏதா இந்த பிள்ளை மேலே நீ வந்தது காரணம் எதுவும் கொடுக்கலுவாங்களா என்ன? எதுக்கு வந்த? வேணுமா தம்பி? அது தேங்காய் முடிய கேட்கல, தேனப்பே முடிய கடிச்சு. எதுக்கு வந்ததா? எனக்கு குஞ்சு வேணும், எனக்கு குஞ்சு வேணும். நான் என்ன பிட்டு பண்ண டேரக்டரா? என்னையா ராதா குஞ்சு வேணும் குஞ்சு வேணும் எடுத்தா அவன் ஆபரேஷன் பண்ணிட்டு அவன்ட்டு இல்லை. ஒரு டைலாக பேசிட்டு பெரிய மதுரை முத்து சிரிக்க வச்சுட்டு போற மாதிரி போயிடாரு மயிறு. இன்றைக்கு சிலந்தி உட்கார முடியாது. ராத்திரி நேரத்தும் பூஜையில் ரகசிய தரிசனாசையில் சுகவேதனை இவங்க ஆடுறது எனக்கு பிறக்கும் செஞ்சு தம்பி. அது எப்படி தம்பி கொஞ்சம் கூட வெக்கமா இல்லாம உனக்கு தங்கச்சி வேணும் கசக்கிறீங்கள ப்ரோ? நான் வாங்குற சம்பளத்துக்கு எதையாவது செய்யணும்லடா. ஆமாம் மாதம் 1.5 கோடி இன்கம் டேக்ஸ் கட்டுறாரு. 350 ரூபாய்க்கு எம்புட்டு என்னப்பா? அப்போ உங்கள் ஊருக்கு கூட்டு போய் 2 அடி அடிக்கிறியா பேக் ஷாட்டு? 400 ரூபா. என்னப்பா ஆடு மேய்க்க கூப்பிடுறாரு. நான் கேட்டேன் குஞ்சு வருமா வராதா? சீக்கிரம் கோழி குஞ்சு உனக்கு வாங்கி தரேன் வாங்கி தரேன் இந்த
அந்த பையன் மைக்கில் பாடவா என்னடா நல்லா இருந்துச்சு இந்த நீக்குறோ தான் அதாக நீ உள்ள தள்ளி விடுவா அவங்க மாட்டை சென்னைக்கு போகிற வேலை தானே பகலில் பார்ப்பாங்க உரி அந்த கம்பெனி அவங்க கோழி குஞ்சு வாங்கி தரேன் வேணும்னு தான் வேணும் தம்பி நீங்கள் பூ இப்போதான் உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கேன். அது கண்ணு தெரியல எது மைக்குன்னு வாக்குது இப்படியே. வேற என்னத்தான் வேணும்? எனக்கு ஆனந்த் வேணும். அது இது உண்மையிலேயே இது சாக்க வச்சு கேட்குறான்னா அப்போ புருஷனுக்கு மரியாதை என்ன ப்ரோ? கரும்பு இன்னைக்கு வேகாம பரும்பு கொண்டாட்டிக்கு ஆனந்து வேணுமா? கதிரபே உள்ள கொண்டு போய் இதை எடுத்து போங்க. அவ்வளோதான். வர்ற வெள்ளிக்கிழமை வந்து மறைச்சு கட்டுறேன். உங்களை இப்பயே மறைச்சு கட்டுறேன் தம்பி. உள்ளே போனோடனே உங்களை மறைச்சு கட்டுறேன். வெள்ளிக்கிழமை வர்றது இருக்கட்டும், இடையில ஒன்றா சொல்லி விட்றேன், வளகாப்புக்கு வந்துட்டு போயிருங்க. அப்போ ஆயிட்டீங்களா? போங்க தம்பி. முகரையா ஒரு ட்ரெஸ்ஸும் எக்கோ இதில் ஹலோ 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 எக்கோ சார். தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. சொல்லுங்கண்ணே. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, தேசத்துக்கு ரெண்டு கண்ணனே, அது தேவரையா போசுதானுங்க. இந்துராணி பெற்றதும் உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்துராணி பெற்றதும் உள்ள, அது இந்துராணி வாசனம் உள்ள. என் தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமண்ணே. தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் சிங்கம் போல வாழ்ந்தது யாரு? நாட்டுக்குள்ள தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? ஆமா, தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமண்ணே. இந்துராணி பெற்றதும் உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்துராணி அன்னை இந்துராணி பெற்றதும் உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. வெள்ளையன தேவரையா பேசியறிச்சார், அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மீதிச்சார். தங்கமே, நாட்டுக்கு இந்த விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க கஷ்டந்தானையா. விடுதலைக்கு பின்னையும் பார்த்தா சில வேஷம் போட்டு அலையிறாங்கய்யா. ஆமனே. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமண்ணே. நம்ம தேசத்துக்கு ரெண்டு கண்ணுனே, அது தேவரையா போசுதானுங்க. ஹலோ. தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவரங்குவர், இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டோம் பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டோம் பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவரங்குவர், இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலோ காளீஸ்வர சரணம். காளையார் கோவிலையும் காளையார் கோவிலோ காளீஸ்வர சரணம். கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்தது
பாடி வரும் உலகம் உள்ளவர எட்டு கட்டு பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டுல அகமுடைய பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா சிவகங்கை சீமையாண்ட வேலு நாச்சியாரா சிவகங்கை சீமையாண்ட வேலு நாச்சியாரா சிவகங்கை சீமையாண்ட வேலு நாச்சியாரா வெட்டுடைய காலிக்குத்தான் தாலியத்தம் கொடுத்தவளாம் வெட்டுடைய காலிக்குத்தான் தாலிய கொடுத்தவளாம் தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவரங்குவரே இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. கட்டப்பொம்மு சகோதரன் ஊமத்துறை வந்து கட்டபொம்மன் சகோதரர் ஊமத்தூரையும் வந்து கட்டப்பொம்மு சகோதரன் ஊமத்துறை வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா அடைக்கலம் கேட்டதனால் இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதருவர் மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் எட்டு கட்டி பாடி வரும் இந்த தமிழகம் உள்ளவர தமிழ்நாட்டுல முக்குளத்தோர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவரங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா வீரமங்க வேலுநாச்சியா நம்மை விட்டு பிரிந்தாரையா